எம் மித்ரன் சீனு. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் படிக்கிறேன் சரஸ்வதி ஸ்கூலில். நான் வந்து மேக்ஸ்லையும் சோஷியலையும் சென்டம் எடுத்துக்கிறேன். அதில் எப்படி எடுக்கலாம்னா, நல்லா மேக்ஸில் வந்து புரிஞ்சு ஃபார்முலாலாம் புரிஞ்சு படித்தா சென்டம் எடுத்துடலாம். அதுமாதிரி டீச்சர்ஸும் இது சொல்லி தருவாங்க நிறையா. அதுலேயும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் படிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தா தான் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிஸ் சொன்னாங்க. அதனால தான் நான் படித்து சென்டம் எடுத்தேன். என்னென்ன மார்க்குப்பா? தமிழில் வந்து 98, இங்கிலீஷில் 98, மேக்ஸ்லேயும் சோஷியலையும் சென்டம், சயின்ஸில் வந்து 99. மொத்தம் வந்து 495. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். உங்கள் பேர்ப்பா? மித்ரன் சீனு. சரஸ்வதி ஸ்கூலு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழில் வந்து 97, இங்கிலீஷில் வந்து 99, மேக்ஸில் சென்டம், சயின்ஸில் 99, சோஷியலில் 99, 494 டோட்டல். நான் எஸ் காயத்ரி. நான் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். அங்கே கோச்சிங் நல்லா இருக்குது. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. டீச்சர்ஸ்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. வந்து 491, தமிழில் 95, இங்கிலீஷில் 98, மேக்ஸில் 100, சயின்ஸில் 99, சோஷியல் 99. மேக்ஸ் வந்து 100 வந்து எடுக்கணும்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். அப்போ தான் 100 எடுக்க முடியும். மற்ற மாணவர்களுக்கு என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது நீங்கள் டிவிலாம் பார்ப்பீங்களா, மொபைலில் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். உங்கள் பேர் சொல்லுமா? எஸ் காயத்ரி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. டாடி வந்து டெய்லராக இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். மேக்ஸ் வந்து போட்டு பார்த்தாலே வந்துடும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நான் வந்து என் பேர் கீர்த்திவாசன். நான் வந்து விஆர்பி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th முடிச்சிட்டேன். 10th ரிசல்ட்டு வந்து இன்னைக்கு காலையில் வந்துச்சு. நான் மொத்தம் டோட்டல் வந்து 487 எடுத்தேன். ஒரு சப்ஜெக்டில் சென்டம், மேக்ஸில் வந்து சென்டம். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ரீவாலுவேஷன் போடலான்னு இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் நல்லா சொல்லி தந்தாங்க. காலையில் மார்னிங் கிளாஸ்லாம் வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரிவிஷன் டெஸ்ட் இல்லாமலே நிறைய டெஸ்ட்டு நடந்துச்சு. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. 12th இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். சரி, மற்ற மாணவர்களுக்கு என்ன சொல்ல வர? எப்படி படித்த நீ? இல்லை வந்து மகப் பண்ணாமல் புரிஞ்சு படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். இதுக்கெலாம் காரணம் என்னோட டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. காலையில் மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் இதுமாரிலாம் வச்சு எங்களை ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுத்து எங்களை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சுருக்காங்க. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் 478 எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் 500க்கு. சோஷியலில் சென்டம். மற்ற மாணவர்கள் என்ன சொல்ல போகிறா? அடுத்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறா? அவங்களும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்தாங்கன்னா இந்த அளவுக்கு வரலாம். என்னோட கூட அதிகமாகவும் எடுக்கலாம். டீச்சர் சொல்கிறத கேட்டாலே பெரும்பாலும் அவங்க எடுத்துடலாம். என்ன இந்த அளவுக்கு மார்க் எடுக்க வச்சது எங்கள் டீச்சர்ஸும் எங்கள் ஸ்கூலும் தான். ஸ்ரீதரன். எடுத்திருக்கிறேன். 472 மார்க் எடுத்திருக்கிறேன். இதுக்கு காரணம் வந்து எங்கள் தாளாவில் இருக்க சோழன் ஐயாவும், தலைமை ஆசிரியர் கந்தசாமி சாரும், உதவி தலைமை ஆசிரியர் பிருத்திவிராஜ் சார் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரும் உதவி பண்ணியிருக்காங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து காலை மாலை வகுப்பு ஸ்பெஷல் கிளாஸில் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து நிறைய மார்க் எடுக்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரி, எப்படி நைட்லாம் படிப்பியா வீட்டில்? எப்படி உனக்கு தோணுச்சு? எப்படி படிப்பு? நீ விளையாடிட்டே இருப்பியா? இந்த படிப்பு மட்டும்தான் வேலை? படிப்பு மட்டும்தான் இந்த நேரமும் நான் பண்ணுறேன் வீட்லேயே. அதுதான் என் முழு நேரம் வேலை. பண்ண மாதிரி மற்ற பசங்க நல்லா மார்க் எடுக்கணும், என்ன பண்ணணும்? எல்லாம் வந்து நல்லா படிக்கணும். இந்த ஃபோன்லாம் பார்க்குறத விட்டுட்டு படிக்கிறது மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் நிறையவே மார்க் எடுக்கலாம்.